பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நாளின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஆண்டவர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். நம்பிக்கையோடு விதைக்கிறோம். நிச்சயமாக ஒரு அறுவடை நமக்கு உண்டு. இந்த நாளின் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆவியானவரே, இந்த நாளின் ஜெபத்திற்கு நாங்கள் உம்மை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்க இல்லைன்னா எங்க ஜெபம் ஓசையிடுகிற வெண்கல போலவும் கைத்தாழ போல ஒரு ஆண்டவரே. லார்ட், we invite you, oh God, in our midst. எங்களை நிரப்பி எங்களுக்கு உள்ளிருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, தேவனுடைய சிந்தை இன்னதென்று அறிந்த ஆவியானவரே, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்த ஆவியானவரே, குமாரனாகிய கிறிஸ்துவுடைய விருப்பம் இன்னதென்று அறிந்த ஆவியானவரே, எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த ஜெப நேரத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வந்து சேருவதாக. திருப்பாதத்திலே விழுந்து இந்த ஜெபங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவரின் துணையோடு கூட இந்த ஜெபத்தை நாம் துவங்குகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலை பாடி நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை புதிய கிருபையினால் கர்த்தர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே,
உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிறவர், எப்பொழுதும் மகிழ்ச்சியை தருகிறவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் ஓ காட். உங்கள் எல்லா அன்புக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி நன்றி. நீர் ஜெபத்தை கேட்கிறவரப்பா. இது உங்கள் நாம ஆண்டவரே. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இது எங்கள் உரிமை ஆண்டவரே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறேங்கப்பா. இது எங்கள் சுதந்திர ஆண்டவரே. ஆகவே தைரியத்தோடு இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்துங்க. இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாருடைய சிந்தையும் உம்முடைய நாமத்தினாலே கழுவப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திக்கிறீங்க. ஒருவர் கூட ஆண்டவரை தடையாய் இராதபடிக்கு எல்லாருடைய சிந்தைகளும் உம்முடைய நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சில விசேஷமான ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Corinthians chapter 2 verse 2. For I determined not to know anything among you except Jesus Christ and him crucified. பவுல் எழுதுகிற வார்த்தையை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். பவுலுடைய the determination of Paul, அவருடைய தீர்மானம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம்னு ஒன்று இருந்தா கிரைஸ்ட், the crucified Christ, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தெரியவில்லை. பாடத் தெரியும், ஆடத் தெரியும், நடனம் செய்ய தெரியும், எல்லாம் தெரியும். கல்வாரியில் ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை வாலிபர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய இருதயம் மாறிவிடும், வாழ்க்கை மாறிவிடும். நீங்களும் நானும் ஒரு நாள் எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம்? நான் எப்படி வந்தேன் என்றால் அந்த கல்வாரி தரிசனம் தான் என்னை இயேசுவண்டை கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிய வேண்டும்.
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் இரட்சகர், தன் வாழ்வின் இரட்சகர் என்று அறிகிற அறிவு. பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்கிற தீர்மானித்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக அறிவெல்லாம் இருக்கலாம், அவைகளுக்கு மேலாக கிரைஸ்ட், த க்ரூசிஃபைட் கிரைஸ்ட், அவரை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். ஆனால் இந்த அறிவு அவர்களுக்கு உண்டாகாதபடி பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதனால் சிலுவையில் தொங்கிய இயேசுவை நோக்கி பார்க்க அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பாவம். நாம் தான் அவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். 2 காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மனக்கண்களை திறங்க ஆண்டவரே, குறிப்பாய் ஜெபிக்க போகிறோம். அதை அடுத்து அவர்கள் சிந்தையிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த 2 காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். வாயை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல இந்த ஜெபத்தை நாங்களும் இன்றைக்கு ஏறெடுக்க வந்திருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாயை திறந்து எல்லாருக்கும் நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை நீங்க கேட்டு பதில் கொடுக்க போறீங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி தரிசனத்தை அநேகருக்கு கொடுத்து வாழ்க்கையை மாற்றப் போகிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Father. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஜெப வேளைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் என் தகப்பன் அப்பா இறங்கி வந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை எங்களுக்கு நடத்தி கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக உம்மை கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த மன்றாட்டின் ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொரு மகனும் மகளுடைய வாழ்க்கையின் மாற்றங்களுக்காகத்தானேப்பா ஆண்டவரே தலைமுறையினரை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. தகப்பன் அப்பா, ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கல்வாரி அன்பை அறிகிற அறிவு எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவுப்பா. அப்பா, உம்மை அறிகிற அந்த அறிவை இந்த வேளையில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் மனக்கண்கள்லாம் குருட்டாட்டம் பிடித்து குருடாக்கப்பட்டு இருக்கிறதேப்பா. அவருடைய மனக்கண்களை என் தகப்பன் திறப்பீராக. அப்பா, குருடாக்கப்பட்ட மனக்கண் அப்பா கல்வாரி நாயகனின் ஆண்டவரே அந்த இரட்சண்யம் எங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே தொடுகிற அந்த அந்த கணமே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரகாசத்தினால மனக்கண்கள் பிரகாசிக்குமேப்பா. அப்பா, உம்முடைய பிரகாசத்தினால உம்முடைய முக ஒளியின் வெளிச்சத்தினால உம்முடைய முக ஒளியின் வெளிச்சத்தினாலப்பா ஒவ்வொரு பிள்ளையின் மனக்கண்ணும் இந்த வேளையில பிரகாசிக்கப்படுவதாகப்பா. உம்மை அறிகிற அறிவின் பிரகாசம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்பா. உம்மை அறிகிற அறிவின் வெளிச்சம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த வேளையிலப்பா எங்களுக்காக ஒரு இரட்சகர் அப்பா ஜீவனையே கொடுத்தாரு. அன்பின் தேவன், அந்த கல்வாரி அன்பின் வெளிச்சம் எங்க பிள்ளைகள் மேல உதிக்கட்டும்பா. அப்பா, பாவத்தை மன்னிக்க ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற அந்த உறுதிப்பாடு எங்க பிள்ளைகளுக்குள் வரட்டும் ஐயா. இப்படிப்பட்ட மனக்கண்ணெல்லாம் திறங்கப்பா. உம்மை அறிகிற வெளிச்சம் மாத்திரம் அல்ல ராஜா, என் தகப்பன் அன்பின் தேவன் அப்பா நீர். அப்பா, பாவங்களை மன்னிக்கிற அருமையான தகப்பன் அப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் எழும்பட்டும் ராஜா. அப்பா, உம்மை ஆண்டவரே பிரசித்தம் பண்ணுகிற பிள்ளைகளாய் அவர்கள் மனக்கண்களை இந்த வேளையில திறங்கப்பா. ஒவ்வொரு நாவும் சொல்லணும்ப்பா. அப்பா, கிறிஸ்துவே தேவன் என்று ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடணும்ப்பா. இந்த வேளையில அப்படிப்பட்ட கிருபையை அப்படிப்பட்ட கிரியையை தீவிரமாய் செய்ய என் தகப்பன் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. அப்பா, உணர்வுள்ள இருதயம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்மை அறிகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் இருதயம் கல்லாய் இருக்கிறதுப்பா. அந்த கல்லான இருதயங்கள் எல்லாம் என் தகப்பன் ஆண்டவரே உம் பக்கமாய் திருப்பி ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால சதையான இருதயமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. மாற்றங்களுக்காக செபிக்கிறோமேப்பா. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு டிவைன் சேஞ்ச், இட்டர்னல் சேஞ்ச் எங்க பிள்ளைகள் மேல நீர் வைக்கும்படியாய் செபிக்கிறோம் இயேசுப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காய் நன்றி தகப்பனே. ஒரு விசை தகப்பனே எங்கள் பிள்ளைகள் உம்மை அறிய முடியாதபடிக்கு ஆண்டவரே உம்மை பிரசித்தப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தட்டைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உடைத்து செபிக்கிறோம்ப்பா. உடைத்து செபிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திற்கு அல்ல ராஜா,
உமக்கே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா மகனையும் மகளையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அவர்களை நேர்வழிப்படுத்தி ஆண்டவரே அப்பா, அவர்கள் மனக்கண்களையெல்லாம் ஆண்டவரே, குருடாக்கப்பட்ட மனக்கண்களையெல்லாம் ஆண்டவரே நீர் திறக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உம்மை அறிய, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் ரத்தம் சிந்தின கிறிஸ்துவை அறியும்படி அவருடைய மனக்கண்களை எல்லாம் நீங்கள் திறந்து விட்டிருக்கிறதற்காய் நன்றி. சீக்கிரத்தில் எங்கள் பிள்ளைகள் சொல்ல வேண்டும், சிலுவையில் தொங்கின இயேசுவை நான் தரிசித்தேன். என் ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினவராய் எனக்கு காட்சி அளித்தார். வேதத்தை படிக்கும் பொழுது நான் சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுது தொடப்பட்டேன், மாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, நம்முடைய பிள்ளைகள் தாங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு இல்லாததினால் அவர்கள் தங்களை திரை உலகத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு, மற்ற கலைத்துறையில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு தங்களை ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு அவர்களைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் யார் கிறிஸ்துவுக்குள்? யூ ஆர் காட்ஸ் சைல்டு என்ற அந்த ஒரு பெரிய மேன்மை எவ்வளவு பெரிதென்று அநேக பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. ஒரு பிரதம மந்திரியின் பிள்ளை அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டருடைய மகன் மகள் என்றால் அவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற மதிப்பு எவ்வளவு பெரியது. அவைகளெல்லாம் விசிபிள் ஐடென்டிட்டி. ஆனால் ஒரு ஆண்டவருடைய மகனுக்கு இன்விசிபிள் ஐடென்டிட்டி. ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய ஐடென்டிட்டி சன் ஆஃப் காட் அண்ட் டாட்டர் ஆஃப் காட். எவ்வளோ பெரிய மேன்மை! பிதா இப்படி ஒரு மேன்மையை வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பிதா எப்படி பார்க்கிறாரோ அதே போலத்தான் உங்களை பார்க்கிறார். நீங்கள் இயேசுவுக்கு சகோதரர்கள், சகோதரிகள். அப்படிப்பட்ட ஒரு உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் இன் கிரைஸ்ட் யூ ஆர் அ நியூ கிரியேஷன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஓல்டு கிரியேஷன், பழைய மனிதர்களைப் போல நீங்கள் வாழ நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வாலிபனுக்கும் என்ன ஏக்கம் இருக்கிறது? என்னோடு கூட இருக்கிறவர்கள் பைக் வைத்திருக்கிறார்கள், நானும் வைக்க வேண்டும். என்னோடு இருக்கிறவர்கள் ஐஃபோன் வைத்திருக்கிறார்கள், நானும் வைக்க வேண்டும். என்னோடு இருக்கிறவர்கள் இப்படி உடுத்துகிறார்கள், நானும் உடுத்த வேண்டும். என்னோடு இருக்கிறவர்கள் இப்படி செலவு செய்கிறார்கள், நானும் செலவு செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து நம்முடைய பிள்ளைகள் மேன்மையை விட்டு விடுகிறார்கள், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு we are going to pray. என்ன காரியத்தை தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் தான் யார்? தான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், ஒரு பெரிய யூனிவர்ஸே படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற அறிவு உள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே உள்ள வந்துடும். இந்த ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஜெபிக்க போகிறோம். Shall we pray together? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகளுக்காக பாரப்படுகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக பாரப்படுகிறோம் ஆண்டவரே. ஃப்ரீ டீன்ஸ்க்காக பாரப்படுகிறோம் ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகளுக்காக பாரப்படுகிறோம் ஆண்டவரே. பெற்றோருடைய இயக்கங்களை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் இப்படி மாறாதா? எங்கள் பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதா? இயேசுவை போல மாறாதா என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில் மாற்றங்கள் உண்டாகட்டும், சமுதாயத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வேதத்தில் ஆண்டவரே மோசையை தொடர்கிற யோசுவாக்களும் ஆண்டவரே, எலியாவை தொடர்கிற எலிசாக்களும் ஆண்டவரே, பவுலை தொடர்கிற தீமோத்தேயுவை போல ஆண்டவரே, அலையிலே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாத்திரங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனை நேசிக்கிற பாத்திரங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற பாத்திரங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா பிதா
பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அப்பா என்று அழைப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எனக்குள்ள சகோதரர்களா இருக்கிறீர்கள், சகோதரிகளா இருக்கிறீர்கள் சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் சிநேகிதனே என்று கூப்பிட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க நல்ல நண்பரா எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற நண்பர்களைப் போல ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற கோயட்ல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஒரு தூய்மை காணப்படட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. அந்நிய தேசத்துல யோசேப்பு ஆண்டவரே உம்மை நேசிக்கிறவனாய் வாழ்ந்தது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழட்டும் ஆண்டவரே. சிறு பிராயத்தில் ஆண்டவரே சாமுவேலை போல வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்நிய தேசத்தில் போய் ஆண்டவரே வேலைகளிலும் படிப்பிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த இடத்திலும் ஆண்டவரே மறைவிடத்தில் இருந்தால் ஆண்டவரே கர்த்தர் என்னை காண்கிறவர் என்பதை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் காணட்டும் ஆண்டவரே. அன்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட நேரங்களை செலவிட பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. காலைதோறும் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கட்டும் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருடைய குடும்பங்களில் ஆண்டவரே செல்போன் அடிக்டா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பெரியவர் பெரிய மாற்றங்களை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ள செய்ய போர்க்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசானவன் ஆண்டவரே எவனை கர்ஜிக்கலாமா ஆண்டவரே, எவனை விழுங்கலாமா என்று ஆண்டவரே வகை தேடி சுற்றி திரிகிற நாட்களில் ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்கள் பிள்ளைகளை கரத்தில் எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் உமக்காக வாழட்டும் ஆண்டவரே, உமக்காக வளரட்டும் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் சிரசின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜான் வெஸ்லி எழும்பட்டும் ஆண்டவரே, சார்லஸ் பின்னி எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எழும்பி தேசத்தை ஆண்டவரே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களை தாழ்த்தியும் கருத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்று அறிந்து கர்த்தரை சேவிக்க போகிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம் ஆகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. Thank you Holy Spirit. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே என்றோ அல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை நீர் தெரிந்தெடுத்து தாங்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை தேவன் தாங்கப்பா. அந்த ஐடென்டிட்டி அவர்களுக்குள்ள விளங்கட்டும் ஆண்டவரே.
இந்த அடையாளம் தனக்கு இருந்தால் உலகத்தில் யாரை போல மாறணும்னு நினைக்கவே மாட்டாங்களே ஆண்டவரே. டு பி லைக் ஜீசஸ் என்ற உணர்வை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் உண்டாகட்டும். இன்றைக்கு அதை செய்யுங்கப்பா. அப்படியே ஆண்டவரே, உலகத்துக்குள் இருக்கிற பிள்ளைகள், மாம்சத்தில் நடக்கிற பிள்ளைகள், பிசாசுக்கு அடிமைகளாகி போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள் எல்லாரையும் திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லாரும் திருப்பப்படுவார்களாக. வேறு மதங்களுக்கு மாறின பிள்ளைகள் கூட திருப்பப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நிறைவு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த பூரணம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் இன்னதென்றும், அந்த நித்திய மேன்மை இன்னதென்றும் அறியக்கூடிய அறிவு எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அந்தகார கிரியைகள் விலகுவதாக. சிந்தையை அடைத்து வைத்து உலகத்தின் அறிவினால் நிரப்பி வைத்திருக்கிற எல்லா இடங்களும் ஆண்டவரே முற்றிலும் ஆண்டவரே கழுவப்பட்டு இயேசு அவர்கள் சிந்தையில நிறைந்திருக்க வேண்டும் என்று அழைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இப்போ நீங்க அந்த கிரியை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் படுத்திருந்தாலும், நித்திரை செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் எங்கு நண்பர்களோடு செலவழித்து கொண்டிருந்தாலும், எங்கே வெளியே இருந்தாலும், ஒருவேளை ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி டிப்ரெஷனில் இருந்தாலும், அவர்கள் படித்து கொண்டிருந்தாலும், நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும், Father, we pray that you would touch our children, oh God. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொடுவீராக ராஜா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே எங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா. தங்களுடைய அடையாளம் இன்னதென்று அறியக்கூடிய அந்த அறிவை கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு மேன்மையான வாழ்வு இருக்கிறது என்ற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. ஜெபமா சொல்லுங்க ஆவியானவற்றை. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்றைக்கு ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. அதே ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்த இருளின் மேல் அசைவாடும்படி ஜெபிக்கிறோப்பா. அசைவாட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவற்றை கேளுங்க. அசைவாடுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரிருளும் விலகி கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் எங்கள் பிள்ளைங்களை மாற்ற போகிறதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைங்களை மட்டும் இல்லை ஆண்டவரே, முழு உலகத்திலும் உள்ள பிள்ளைகளை கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. முழு உலகத்திலும் உள்ள வாலிப சமுதாயத்தை ஆண்டவர் தொடும்படியா ஜெபிக்கிற, முழு உலகத்திலும் எல்லா ஐங்கண்டங்களிலும் வாழுகிற வாலிபர்கள், டீனேஜர்ஸ், ப்ரீ டீன்ஸ், ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவர் தொடுவீராக. முழு உலகத்தில் இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக. உங்க கரம் அவர்களை மாற்றப் போகிறதற்காய், மாற்றிக்கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும், பாரமுள்ள ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், புறக்கணிக்கவே மாட்டார். இன்னும் ஒரு காரியத்திற்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளி உலகத்திலிருந்து வருகிற அழுத்தங்கள் ஏராளம். வெளி உலகம், நண்பர்கள், மீடியாக்கள், இவைகளெல்லாம் பிள்ளைகளை தூண்டுகின்றன. அவர்களுக்கு உள்ளான பலன் இல்லாததினாலே அவர்கள் எளிதாய் அவைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். ஆண்டவர் நல்ல நண்பர்களை கொடுக்க வேண்டும், நல்ல அட்மாஸ்பியரை கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இருக்கிற தேசத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் வெளி இடங்களுக்கு, வேலைகளுக்கு சென்றிருக்கலாம், படிக்க சென்றிருக்கலாம், இல்லை உங்கள் கூடவே இருக்கலாம். ஆனால் அவர்களோடு கனெக்ட் ஆகிற மக்கள், அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்தால், அந்த அட்மாஸ்பியர் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியராக இருந்தால், அவர்கள் ஆண்டவரை அறிவதற்கு அது ஏதுவாயிரும். இப்போ என்ன ஜபிக்க போகிறோன்னா, இதை போல மாணவர்கள், வாலிபர்கள், இளைஞர்களை
அவர்களை முக்கியத்துவப்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்ய தேவன் ஆட்களை எழுப்ப வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை வாசிக்க விரும்புகிறேன். 1 அதிகாரம் 2-3 வாசியுங்கள். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். தீமோத்தேயு, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. அப்படி என்றால் வாலிபர்களுக்கு ஜெபங்கள் தேவையாயிருக்கிறது. பவுல் ஒரு பெரிய தலைவன் சொல்லுகிறார், இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் நான் உன்னை நினைக்கிறேன், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன், உன்னை காண வாஞ்சையாயிருக்கிறேன். இன்றைக்கு இளைஞர்களுக்காய் ஜெபிக்க ஒரு கூட்டம் வேண்டும். ஒருவேளை இப்பொழுது நேரலையில் இணைந்திருக்கிற நீங்கள் மட்டும் அல்லாது யூடியூப்லே இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் தெரியுமா? ஆண்டவரே, வாரத்தில் ஒரு முறை என்னோடு 4 பேர் அல்லது 3 பேர் அல்லது 2 பேர் நான் சேர்த்து இன்றிலிருந்து இந்த இளைஞர்களுடைய ரட்சிப்புக்காய், அடுத்த தலைமுறையின் ரட்சிப்புக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு பவுல் சொல்லுகிறார், நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னைத்தான் நினைக்கிறேன், உன் கண்ணீரை காண வாஞ்சையாக இருக்கிறேன். அப்படி என்றால் அது ஒரு ஃபாதர்லி ஹார்ட். அதே போல் இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஒருவேளை யூடியூபில் இதை பார்க்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பார்க்கிறீர்கள். சரி, சாலிடாக சொல்லால் ஒரு 2000 பேர் விசுவாசமுள்ள புருஷர்கள் ஸ்திரீகளாய் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் 3 பேரை இணைத்து கொள்ளுங்கள். 2000 ஜெபக்குழுக்களை நீங்கள் உருவாக்க முடியும். இந்த 2000 ஜெபக்குழுவில் இருக்கிறவர்கள் பாரப்பட்டு மற்றவர்களையும் தூண்டி நீங்களும் ஜெபியுங்கள், நீங்களும் ஜெபியுங்கள் என்று உங்கள் சபைகள், உங்கள் ஜெபக்குழுக்கள், உங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரோடு கூட இணைந்து ஜெபித்தால் இது நாளுக்கு நாள் வளர முடியும். ஜெபம் மேல் எழும்பும் பொழுது தேவனுடைய வல்லமை கீழே இறங்கும். இதுதான் இந்த காலத்தின் தேவை. இன்றைக்கு நாம் வெளிப்பாக இந்த ஜெபத்தை செய்யவில்லை என்றால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளை தொலைத்து விட்ட பின்பு அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் தீர்மானிக்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் அந்த தீர்மானத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால், நாங்கள் இத்தனை பேரோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறோம் என்று திரையில் காணுகிற எண்ணுக்கு உங்கள் பெயர், ஊர், இதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இத்தனை ஜெபக்குழுக்களுக்கும் பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். திஸ் இஸ் அன் யூனிவர்சல் விஷன். இது உலகம் தழுவிய ஒரு தரிசனம். எந்த சுயநலமான நோக்கத்தோடு கூட இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படவே இல்லை. இருக்கிற ஆயிரக்கணக்கான ஊழிய பழுக்களின் மத்தியிலே ஒவ்வொரு வாரமும் இதை ஏன் செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய அடுத்த தலைமுறை ஆண்டவரை அறிய வேண்டும், எழும்ப வேண்டும், சேவிக்க வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும். ஆகவே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பெயர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் எண்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அநேக ஜெபக்குழுக்களை ஆண்டவர் எழுப்பித்தர வேண்டும் என்று நம்மெல்லாம் இப்போ இணைந்து ஜெபிக்க போகிறோம். Shall we pray together? ஹல்லேலூயா. சோதரம் தகப்பனே, கத்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த வேளையில் கத்தாவே சந்ததிகளுக்காய் ஜெபிக்கும்படியாக கத்தாவே ஜெப குழுக்களை எழுப்புகிற ஒரு தரிசனத்தை கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. அப்பா, சந்ததிகளெல்லாம் காக்கும்படியா, சந்ததிகளெல்லாம் கத்தாவே உமக்கு நேராய் திரும்பப்படும்படியா கத்தாவே நீங்கள் எல்லாருடைய சந்ததிகளெல்லாம் கத்தாவே உம்முடைய அன்பில திளைக்கும்படியாய் அப்பா, எல்லா சந்ததிகளும் அப்பா கர்த்தாவே பொல்லாங்கனு குளிர்ந்து மீட்கப்படும்படியாய் அப்பா தரிசனத்தை கொடுத்த தேவாதி தேவனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, இந்த வேளையில கர்த்தாவே இதை போல தரிசனமுடைய கர்த்தாவே ஜனங்களை நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்ததிகளுக்காய் புலம்புகிற ஜனங்களை எழுப்புங்கப்பா.
முதற் சாமத்தில் எழும்பி கர்த்தாவே தன் குமாரனுக்காய் அழுகிற கர்த்தாவே பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. எழுப்புங்க ஆவியானவரே. ஒவ்வொரு தரிசனத்தை இந்த நாளில ஒவ்வொருவர் மேலும் நீங்க போடுங்கப்பா. வருங்கால சந்ததிகள் இருளுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அழுத்துகிற பாரம் கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்தில் அவர்களுக்கு இருக்கிற எல்லா டீவியேஷன்ஸ் கர்த்தாவே, அவர்கள் தங்கள் காரியங்களை செய்ய முடியாதபடி, சுயமாய் சிந்திக்க முடியாதபடி அவர்களை இழுக்கிற எல்லா விதமான காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய சூழ்நிலைகள் அப்பா படிக்க முடியாதபடி அவர்கள் இழுக்கிற மொபைல் போனோட அடிக்ஷன் எல்லாம் மாறும்படியாய் அப்பா ஜெபிக்க கர்த்தாவே, இந்த வேளையில நீர் ஒரு சந்ததியை எழுப்புகிற, ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போய் கொண்டே இருக்கிறது ஐயா. ஒரு சந்ததி வந்து அடுத்த சந்ததி போய்விடுகிறது. ஓ, இந்த வேளையில அப்பா நாங்கள் புலம்புகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா. ஆவியானவரே, இந்த வேளையில தேசம் எங்கும் உலகம் எங்கும் எல்லா நாடுகளிலும் ஓ சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம், சந்ததிகளுக்காய் புலம்புகிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்க ஆவியானவரே. எழுப்புங்க ஆவியானவரே. சபைகளில சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிற பெண்கள், ஆண்கள் கர்த்தாவே, வாலிப பெண்கள் மத்தியில, வாலிப ஆண்கள் மத்தியில கர்த்தாவே குழுக்கள் எழும்பட்டும் ஐயா. ஜெப குழுக்கள் எழும்பட்டும். ஜெபிக்கிற ஜெப அலை கர்த்தாவே இந்த வேளையில கடந்து செல்லட்டும் ஆவியானவரே. ஒரு ஜெப அலை, ஒரு ஜெப அலை கர்த்தாவே, ஒரு ஜெபத்தின் மேகம் ஓ ஜனங்களை மூடட்டும், சபையை மூடட்டும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த வேளையில நீர் அடையாளம் இடுங்க, முத்திரிங்க ஆவியானவரே. பிள்ளைகளுக்காய் அழுகிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்க. பிள்ளைகளுக்காய் புலம்புகிற கூட்டத்தை எழுப்புங்க. ஓ பிள்ளைகள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில தரிசனத்தோடு அப்பா, தரிசனத்தோடு அப்பா இந்த பிள்ளைகளை அக்கினி கொள்ளையிலிருந்து மீட்கும்படியான ஒரு கூட்டம் எழும்பட்டும். எழுப்புகிற தீமோத்தேயுகள் வேண்டும் ஐயா. கர்த்தாவே, வார்த்தைகளுக்கு நேராய் நடத்துகிற எழுப்புங்க ஆவியானவரே. எழுப்புங்க ஆவியானவரே. எழுப்புங்க ஆவியானவரே. உங்க வல்லமை விளங்குவதாக, உங்க உயிர்த்தெழுத வல்லமை ஐயா எல்லா சத்துருடைய அரண்களை உடைக்கும்படியாய் இந்த மாதிரி குழுக்கள் எழும்ப முடியாதபடி, ஜெபிக்கிற ஜெப குழுக்கள் எழும்ப முடியாதபடி தடுக்கிற எல்லா சத்துருடைய அரண்கள் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போவதாக. ஜெபிக்க முடியாதபடி தடுக்கிற எல்லா சத்துருடைய திட்டங்கள், ஜெபிக்க முடியாதபடி உள்ள சூழ்நிலைகள் மாறுவதாக. இந்த வேளையில இந்த தரிசனம் பரவுவதாக, பரவுவதாக. தேசம் எங்கும் இந்த தரிசனம் கடந்து செல்லுவதாக. கடல் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. இந்த தரிசனத்தை கர்த்தாவே தூக்கி சுமந்து கொண்டு உம்முடைய தூதர்கள் கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெபிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும். தனிப்பட்ட விதமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே கூட்டங்கள் எழும்பட்டும். சபையாய் ஜெபிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில. கிராமங்கள் தோறும் ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்புவார்களாக. கர்த்தாவே பட்டணங்கள் தோறும் எழும்புவார்களாக. ஒவ்வொரு ஸ்டேட்ல எழும்புவார்களாக. ஸ்டேட் கேபிட்டல்ல எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்துல அப்பா வருகிற நாட்கள்ல சந்ததிகளுக்காய் புலம்புகிற அழுகிற ஒரு கூட்டத்தை நீர் எழுப்புகிறதற்காய் நன்றி. வாலிபர்கள் மத்தியில ஊழிய செய்ய தரிசனமுடைய தரிசனக்காரர்களை அப்பா, தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறதற்காய் நன்றி. கடைசி நாட்கள் அப்பா வம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, இந்த நாளில நீர் ஊற்றுங்க ஆவியானவரே. ஊற்றுங்க ஆவியானவரே. உமக்கு நேராய் திருப்புவீராங்க. இந்த சந்ததிகளை உமக்கு நேராய் திருப்புகிற யோவான் ஸ்நானங்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ தரிசனத்தை கொடுத்த ஆவியானவர் இந்த வேளையில அப்படியா தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் உம்முடைய வல்லமை கடந்து வருகிறதற்காய், வானத்தை கிழித்து இறங்கி ஆவியானவரே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. எங்கள் சந்ததிகள் காப்பாற்றப்பட போகிறதா, எங்கள் சந்ததிகள் உமக்கு நேராய் திருப்பப்பட போகிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி ஜெபக்குழுக்களின் மூலமாய் கிரியை செய்கிறார் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். எவ்வளோ அழகா இருக்கிறது பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்.
பவுல் எழுதுகிறார், பிலிப்பு பட்டணத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஆற்றின் அருகே ஸ்திரீகள் கூடி ஜெபிக்கிறார்களாம் ஓய்வு நாளில். எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்கள். ஓய்வு நாளில் தங்கள் நேரத்தை அவர்கள் வீணாக செலவழிப்பது இல்லை. பெண்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எவ்வளோ நேரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வேலைகளையெல்லாம் துரிதமாய் முடித்து வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபித்தால் இங்கே என்ன நடக்கிறது? 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். எவ்வளோ ஒரு வல்லமையான கிரியை பாருங்கள். லீதியாள் கேட்டுக்கொண்டிருந்தாள். எந்த இடத்துல? ஒரு கூட்டம் ஜெபிக்கிறார்கள், பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். லீதியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். எவ்வளோ ஒரு யூனிட்டி இல்லை அங்கே. ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், பவுல் பிரசங்கிக்கிறார், கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். லீதியாள் ரட்சிக்கப்படுகிறாள். அவள் அந்த நேரத்தில் அங்கு வரும்படி ஆண்டவர் அவளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். ஜெபம் சூழ்நிலைமைகளை மாற்றும். அடுத்த வசனம் சொல்கிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. ஒரு பெண் ஞானஸ்தானம் பெறுகிறாள், குடும்பமே ஞானஸ்தானம் பெறுகிறது. ஒரு வாலிபன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் குடும்பமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். அதற்கு நான் சாட்சி. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது, என் குடும்பத்தார் கர்த்தரை சேவிக்கிறார்கள். அதே போலதான் தேவ ஊழியர்களே, போதகரின் மனைவியரே, ஜெபக்குழு நடத்துகிற ஜெபக்குழு தலைவிகளே, உங்களை அன்பாய் கேட்கிறேன். அன்றைக்கு பிலிப்பு பட்டணத்திலே அந்த ஓய்வு நாளில் ஆற்றங்கரையோரம் அமர்ந்து ஜெபித்த ஸ்திரீகள் பிலிப்பிய பட்டணத்திற்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது போல நீங்கள் உங்கள் பட்டணத்தில் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். துரிதமாய் இதை செயல்படுத்த துவங்குங்கள். இதற்கு படிப்பு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை. 5 பேர் போதும். இணைந்து கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபித்தால் உள்ளங்கள் திறக்கப்படும், இல்லங்கள் திறக்கப்படும். வசனம் சொல்கிறது, அவள் தன் வீட்டில் வந்து தங்கி இருக்கும்படி அழைக்கிறாள். கூடவே அந்த அதிகாரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. 16, 17, 18 மாந்திரிக கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஒரு சின்ன கூட்டம் ஸ்திரீகள் ஜெபித்தது நிமித்தம் பிலிப்பு பட்டணத்திலே எழுப்புதல், பிலிப்பு பட்டணத்திலே ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் ஜெபித்தால் உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்கள் ஸ்டேட், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் there will be revival in your country and in your city. கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள், இன்றைக்கு தீர்மானியுங்கள். 5 பேரை இன்றைக்கு இணைத்து கொள்ளுங்கள், ஜெபங்களை ஆரம்பியுங்கள். கேட்கிறீர்கள் அல்லவா? ஜெப குறிப்புகள் எங்கே? இந்த எபிசோட் இதை நீங்கள் வாட்ச் பண்ணினாலே இதிலிருந்து ஜெப குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்களே ஆவியானவர் நடத்துகிறபடி அடுத்த தலைமுறையின் ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, அபிஷேகத்திற்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்க துவங்குங்கள். சீக்கிரமாய் கர்த்தர் நம்மை எழுப்புதலை காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு காரியத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18 முதல் வசனத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உங்களுக்கு இந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு பலன் யார் தெரியுமா? தேவாதி தேவன். அவரில் அன்பு கூறுங்கள். இந்த தேவன் உங்களுக்கு பலனாய் மாறுவார். இந்த பிள்ளைகளை சகிக்க, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்கிற நாள் வரைக்கும் பொறுத்து கொள்ள, பொறுமையாயிருக்க. பல பெற்றோருக்கு பொறுமை இல்லை, அவர்கள் பொறுமை இழந்து போகிறார்கள். ஆகவே பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது, ஐயோ அவன் கோபப்படுகிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், அவள் அதை செய்கிறாள், அவள் இப்படி உடுத்துகிறாள், இதெல்லாம் சொல்லுகிறதை நிறுத்தி விடுங்கள். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். காட், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். இந்த நாட்களை கடந்து போக நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா.
பக்தி உள்ள பெற்றோர்கள் பக்தி இல்லாத தலைமுறையினரோடு போராடி கொண்டிருக்கிற இந்த காலங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் விடுதலை ஆகிற வரைக்கும் பொறுமையோடு தாழ்மையோடு ஆண்டவரை ஜெபத்தோடு இந்த பிள்ளைகளுக்காய் காத்திருக்க எல்லா பெற்றாருக்கும் நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்காய் ஜெபம் பண்றப்பா. கிராண்ட் பேரண்ட்ஸுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, விவேகம் இல்லை, ஞாபக சக்தி இல்லை, தாளந்துகள் இல்லை என்று தங்களையே குறைவாய் எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுக்கு வேண்டிய ஞானம், பலன், அறிவு, விவேகம், புத்தி கூர்மை எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரே இந்த பிள்ளைகளுக்கு பலனாய் மாறிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நீங்க தான் பலன், பெற்றோருக்கு நீங்க தான் பலன். ஆண்டவரே ஸ்தோத்திர. நம்பிக்கை இழந்திருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீர் பலனாய் மாறுவீராக. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச காலம் கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்க போகிறேன் என்று இந்த பெற்றோர்கள் ஆண்டவரை பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, திசை மாறி போன பிள்ளைகள், வழி மாறி போன பிள்ளைகள், தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை வேறு விதமாய் அமைத்து கொண்ட பிள்ளைகள், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு இணைந்து விட்ட பிள்ளைகள், அவர்கள் அந்த மார்க்கத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதே மார்க்கத்தில் வளர்கிறதை பார்க்கும் பொழுது கொந்தளிக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை தாங்க. ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவீர். துடைத்து போடப்படுகிறது போல எல்லா அந்நிய காரியங்களும் விலகப் போகிறதற்காய் நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி முழு குடும்பமாய் ரட்சிக்கப்பட போகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யோசுவா எரிகோவை பிடிக்கும் பொழுது ஆண்டவரே ஞாபகமாய் ராகாபையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் என்று சொன்னது போல இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை கூட நரக அக்கினிக்கு போக கூடாது ஆண்டவரே. நரகத்தின் எல்லைக்கு போகவே கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் வழி நடத்த போகிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் செய்யும். ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நன்றி ஆண்டவரே. ஜெபம் தான் எங்களுக்கு ஜீவன். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தங்கள் பெயர்களை நம்பிக்கையோடு எழுதி கொடுத்த பெற்றோர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் இவர்களுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுவதாக, மறவாமல் இந்த பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, முழு உலகத்திலும் இருக்கிற விசுவாச பெற்றோருடைய குடும்பங்களையும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் தங்குவதாக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சொல்லுவதெல்லாம் உங்கள் கரம் இந்த பிள்ளைங்க மேலே இருந்தால் போதும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல் தங்கினால் போதும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களில் தங்கள் தேர்வுகளுக்காய் ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்.
ஞானத்தின் ஆவியானவர், விவேகத்தின் ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து நன்றாய் தேர்வுகள் எழுத கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி. எல்லா பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்திருக்கிறவர்கள், தனிமையில் வாடுகிறவர்கள், ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் வராததினால் சோர்ந்து போனவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிக்கன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிற ஆண்டவரே, இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் குழுவாய் இணைந்து ஜெபிக்க போகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை குறித்த தகவலை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். திரையில் காணும் எண்ணுக்கு உங்கள் பெயர், உங்கள் ஜெப பங்காளர்களின் பெயர்களை நீங்கள் பதிவிட்டு அனுப்புங்கள். ஒரு வாரத்தில் உங்களுக்காக கூட நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு எடுத்த முடிவை ஆசீர்வதித்து பெரிய எழுப்புதலுக்கு உங்களையும் எங்களோடு கூட இணைத்து சேனையாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.